திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். இந்த திருப்புகழ் இன்னைக்கு 227 ஈலை சுரங்குளிர் அப்படின்ற பாடலை வாகைன்ற தளத்தில் பாடியிருக்காரு. நமக்கு எந்த நோயெல்லாம் வரக்கூடாதுன்றத நம்மளுக்கு இன்றைக்கி சொல்லியிருக்கார் பாருங்க. இன்னைக்கு 4வது நாள் சஷ்டி விரதத்தினுடைய 4வது நாள் பாட்டு. அருமையான பாடல் கொடுத்துருக்காரு. செல்வத்தை எல்லாம் கொடுத்தாரு. இப்போ நோயெல்லாம் அழிக்கக்கூடிய பாடலை கொடுத்துருக்காரு. பார்த்தீங்களா, முருகப்பெருமான் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம மேலே எவ்வளோ ஒரு கருணை பாருங்கள். இதெல்லாம் முடிவு பண்ணி வச்சது இருந்தாலும் இன்றைக்கி நம்மளுக்குன்னு வந்து அமைதி பாருங்கள். திருச்சிற்றம்பலம். இதற்கான சந்தம் நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா, எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இது எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குழப்பணும். தான தனந்தன தான தனந்தன தான தனந்தன தனதான ஈலை சூரங்குளிர் வாதமெனும் பல நோய்கள் வளைந்தர இளையாதே. ஈடுபடுஞ்சிறு கூடு புகுந்திடு காடு பயின்றுயிர் இழவாதே. மூளை எலும்புகள் நாடி நரம்புகள் வேறுபடும் தழல் முழுகாதே. மூலமெனும் சிவ யோக பதந்தனில் வாழ்வு பெரும்படி மொழிவாயே. வாளை நெருங்கிய வாவியிலும் கயல் செயல்கள் மறிந்திட வலை பீரா. வாகை துதைந்த நீ கேதகை மங்கிட மோதி வெகுண்டி இளமதி தோயும். பாலை நறுங்கமழ் பூகவனம் தலை சாடி நெடுங்கடல் கழிவாயும். பாகை வளம்பதி மேவி வளஞ்செறி தோகை விரும்பிய பெருமாளே. இந்த பாடலில் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம். அருமையான விளக்கத்தை கொடுத்துருக்காரு. கோழை, காய்ச்சல், குளிர், வாதம் என்ற பல நோய்கள் என்னை சூழ்ந்து நான் மிகவும் இளைப்பு அடையாமல் வலிமையை இழந்து துன்பமடையும் சிறிய கூடாகிய இவ்வுடலில் புகுந்து சுடுகாட்டிற்கு சேரும்படி உயிரை இழுக்காமல் மூளை எலும்புகள் நாடிகள் நரம்புகள் இவையெல்லாம் வெவ்வேறாகும்படி நெருப்பில் மூழ்கி வேகாமல் மூலப்பொருளான சிவயோக பதவியில் நான் வாழ்வு பெறும்படியாக உபதேசித்து அருள்வாயாக. பார்த்தீங்களா, முருகப்பெருமானண்ட எவ்வளோ அக்கறையாக கேட்குறாரு பாருங்க. நமக்கு கேட்க தெரியாத எழுதி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி போய் கண்டபடி வரம் கேட்காதீங்க, இந்த மாதிரி கேளுங்க அப்படின்னு திருப்புகளில் அருமையாக நம்மளுக்கு பாடி கொடுத்துருக்காரு. என்னென்னு கேட்கணும், இந்த மாதிரி தான் கேட்கணும். கோழை, காய்ச்சல், குளிர், வாதம் என்ற பல நோய்கள்லாம் நம்மளை வந்து வாட்டக்கூடாது. என்னை சூழ்ந்து நான் மிகவும் இளைப்பு அடையாமல் இந்த நோய் பிடிச்சிக்கிச்சுன்னா சளி தொந்தரவு உடம்பு இழைச்சிக்க அப்படியே மெலிஞ்சி கூடாயிடுவானுங்க. வலிமை இழந்து துன்பப்பட்டு ஒரு நாளைக்கு இந்த உயிர் போன பிறகு எடுத்துன்னு போய் சுடுகாட்டில் வச்சு நெருப்பு வச்சு எரிக்க போகிறாங்க. அந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் எனக்கு வராமல் மூளை எலும்புகள் நாடி நரம்புகள் இவையெல்லாம் வெவ்வேறு ஆகும்படி நெருப்பில் மூழ்கி அப்படியே அந்த நெருப்பில் போட்டு வாட்டி அப்படியே எரியும். அந்த மாதிரி வேகாமல் மூலப்பொருளான சிவயோக பதவியில் நான் வாழ்வு பெரும்படியாக உபதேசித்தருள்வாயாக. முருகா, 3 நாட்களும் செல்வத்தையும்
அருளையும் வாரி கொடுத்தாரு. இன்னைக்கு உபதேசித்து அருளை வேணும் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆகையினால நாங்கள் இந்த திருப்புகழை பாடுறோம். இதை கேட்டு எங்களுக்கு தேவையெல்லாம் நிறைவேற்றுங்க அப்படின்னுட்டு பாடுங்க. வாழை மீன்கள் தமக்கு அருகில் உள்ள குளத்தில் இருக்கும் கயல் சேல் மீன்கள் இவற்றை விரட்டி வலைகளை கிழித்து வெற்றி கொண்டாடி வரிசையாக இருந்த தாழம்பூக்கள் உருக்குலையும்படி அவற்றை மோதி கோபிக்க பிறை சந்திரன் படியும் உயரமான பாலைகளை கொண்ட நறுமணம் கமழும் கமுகு மரக்காட்டில் அந்த மீன்கள் உச்சியில் சாடி பெரிய கடலின் உப்பங்காழியில் பாயும். அந்த மீன்கள்லாம் எதிர்மறையாக தண்ணியில் நீந்துறதும் இல்லாத மரத்தெல்லாம் ஏறுமா. அது பாருங்கள், அதில் ஏறி அந்த நறுமணம் கமழும் கமுகு மரக்காட்டில் அப்படி எகிரி அப்படி துள்ளி குதிக்குமா. அப்படியெல்லாம் அந்த மீன்கள் எவ்வளோ ஒரு உற்சாகமாக விளையாடுது பாருங்க. அந்த உப்பங்காழியில் பாயும் பாகை என்ற வளமான வீட்டிலிருந்து வளப்பம் நிறைந்த தோகை மயிலான வள்ளியை விரும்பிய பெருமாளே. அப்படி ஒரு செழிப்பான ஊரில் வள்ளியை விரும்பி அமர்ந்திருக்கும் பெருமாளே, விரும்பிய பெருமாளே அப்படின்ட்டு முருகப்பெருமானை வர்ணிக்கிறாரு. இப்போ நாம் சேர்த்து எழுதுனதை பாடுவோம். இதில் குறை எதுவும் பார்க்காதீங்க. நான் எந்த திருப்புகழ் வகுப்புலையும் போய் படிக்கலை. ஆகையினால முருகப்பெருமானுடைய திருவருள். ஈலை சுரங்குளிர் பாகை எனும் தளத்தில் பாடி அருள் இருக்காரு அருணகிரிநாதர். இதனுடைய சந்தம் இது நானா பாடல, அருணகிரிநாதர் முருகப்பெருமான் எனக்கு எடுத்து கொடுக்குறாரு. இந்த மெட்டில் பாடி பார்க்கலாம். தான தனந்தன தான தனந்தன தான தனந்தன தனதானா வருதான்னு பார்க்கலாம். ஈலை சூரங்குளிர் வாதம் எனும் பல நோய்கள் வளைந்தர இளையாதே ஈடுபடும் சிறு கூடு புகுந்திடு காடு பயின்றுயிரிழவாதே. மூளை எலும்புகள் நாடி நரம்புகள் வேறுபடும் தழல் முழுகாதே. மூலமெனும் சிவயோக பதந்தனில் வாழ்வு பெரும்படி மொழிவாயே. வாளை நெருங்கிய வாவியிலும் கயல் செல்கள் மறிந்திட வளைப்பீரா. வாகை தூதைந்தனி கேதகை மங்கிட மோதி வெகுண்டில மதித்தோயும். பாலை நறுங்கமல் புகவனன் தலை சாடி நெடுங்கடல் கழிப்பாயும். பாகை வலம் பதி மேவி வலஞ்சேரி தோகை விரும்பிய பெருமாளே. ஈலை சூரங்குளிர் வாதமெனும் பல நோய்கள் வளைந்தர இளையாதே. ஈடுபடும் சிறு கூடு புகுந்திடு காடு பயின்றுயிரிழவாதே. மூளை எலும்புகள் நாடி நரம்புகள் வேறுபடும் தழல் முழுகாதே. மூளை மேனும் சிவயோகம் பதந்தனில் வாழ்வு பெரும்படி மொழிவாயே. வாழ்வு பெரும்படி மொழிவாயே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமானுடைய திருவருளை பார்த்தீங்களா? இது நான் எந்த வகுப்புலையும் போய் படிக்கலை. ஆகையினால எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த கலைவாணியினுடைய திருவருள், அது கேள்வி ஞானம்ன்றதில் எல்லா ராகங்களையும் பாடுவேன். இப்படி பாடினா எப்படி இருக்கும்னுட்டு அப்படி தான் பாடுறேனே தவிர, நம்ம சரஸ்வதி சபதத்தில் பாருங்கள், ஊமையாக இருக்கிற ஒரு பிள்ளைய பாட வைப்பாங்க, கோழையாக இருக்கிற ஒரு மனிதனை வீரமாக்கி வைப்பாங்க. அடுத்த வேலை உணவு கூட இல்லாமல் தாய் தந்தற்ற ஒரு அனாதையை அந்த நாட்டுக்கே அரசியாக்குவாங்க. அந்த மாதிரி
இறைவனுடைய திருவருள் நம்மளுக்காக திரும்பிட்டுனா எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டுன்ற அளவுக்கு மாற்றுவாங்க. ஆகையினால நம்மளுடைய தலையெழுத்துக்களை எல்லாம் அழித்து திருத்தக்கூடியவன் முருகப்பெருமான். பிரம்மாவுடைய பணி அவர் தான் செய்தார். ஆகையினால அவருடைய திருவருள் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கணும்னு இந்த திருப்புகழை அனைவரும் பாடுங்க. திருப்புகழை பாடி எல்லா வரத்தையும் பெறலாம். கல்வின்றது அழியா செல்வம். ஆகையினால எனக்கு ஒன்றுமே தெரியாத என்னை எப்படி பாட வச்சுருக்கார் பார்த்தீங்களா? நான் எந்த காலேஜில் போய் படிச்சிருக்கிறேன்? ஒன்றும் கிடையாது, சாதாரண படிப்பு தான் படிச்சிருக்கிறேன். ஆகையினால இறைவனுடைய திருவருள் நம்மளுக்கும் திரும்பணும்னா இந்த மாதிரி பாட தெரியல படிக்க தெரியலன்றவங்க கேட்டு பயனடையலாம். கேள்வி ஞானத்தினால எவ்வளவோ பெரிய பெரிய ஆள்லாம் உருவாகிருக்கிறாங்க. இந்த மாதிரி பாடுங்க, கேளுங்க. இன்றைக்கி 4வது நாள் பாடல், அருமையான பாடலை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பாடலை கேட்டு கொடுக்குறவங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். ஓம் நமச்சிவாயம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னடங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். சஷ்டி தினம் 4வது நாள். அனைவருக்கும் சஷ்டி தின விரத நாள். விரதத்தை நல்லபடியாக கடைப்பிடிச்சு முருகப்பெருமானுடைய திருவருளை பெறணும்னு வாழ்த்துறோம். திருச்சிற்றம்பலம்.